students, welcome to our GMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.19ல உள்ள 12th, 13th sum பார்க்கலாம். 12th sum பாருங்க, if a equal to 5 to 9 1 to 8 b equal to 1 7 1 to 5 minus 1 கொடுத்திருக்காங்க. Then verify that ab the whole transpose equal to b transpose a transpose கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம ab எழுதிட்டோம். இப்போ நம்ம AB the whole transpose equal to B transpose அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம A எழுதிருக்கோம், B எழுதிருக்கோம். இப்போ இதுல A transpose எழுதிரலாமா? A transpose என்ன வரும் பாருங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதணும். அப்போ 5 1. அடுத்தது செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா எழுதிடலாம். அடுத்தது 9 8. ஓகேவா? அதே போல B transpose என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதுங்க. 1 1 5. அடுத்தது 7 2 minus 1. சோ அடுத்தது B transpose A transpose. சோ அத நம்ம ரெண்டாவது கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரலாமா? ஓகேவா? சோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு equal to AB the whole transpose கொடுத்திருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு AB கண்டுபிடிக்கணும். AB என்ன வரும்? 5 2 9 1 2 8. அடுத்து B என்ன கொடுத்திருக்காங்க? 1 7 1 2 5 minus 1 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இத ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 5 into 1 5 plus 2 into 1 2 plus 9 into 5 45. அடுத்தது first row into second column. 5 into 7 35 plus 2 into 2 4. அடுத்தங்க மைனஸ் இருக்கிறனால plus into minus minus வந்துரும். 9 into 1 9. இனி second row into first column. அப்போ 1 into 1 1. அடுத்த plus 1 into 2 2 plus 8 into 5 8 5s are 40. இனி second row into second column. அப்போ 1 into 7 7. அப்புறம் plus 2 into 2 4. அப்புறம் இங்க மைனஸ் இருக்கனால 1 into 8 8. So equal to என்ன வரும் பாருங்க? 5 to 45 னா 50 52. இங்க 4ல minus 9 போச்சுனா minus 5 இருக்குமா? 35 minus 5 னா 30. அடுத்தது இங்க என்ன வரும்? 40 43 வரும். இங்க என்ன இருக்கும்? 7 plus 4 னா 11. 11ல 8 போச்சுனா 2 இருக்கும். 11ல 8 போச்சுனா 3 வரும் இல்லையா? 3 வரும். சாரி 3. சோ இவ்வளவுதான். இது வந்து என்னது நமக்கு? AB. இனி இதனுடைய AB டிரான்ஸ்போஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது 52 30 43 3 வந்து நமக்கு வந்திருக்கு. சோ இப்போ இதனுடைய AB டிரான்ஸ்போஸ் அதான நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சோ அப்ப என்ன வரும்? 52 அதாவது ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோவா வந்துரும். அப்போ 52 43 மேல வரும். 33 வந்து கீழ வரும். சோ அப்ப AB டிரான்ஸ்போஸ் equal to என்ன வரும்? 52 43 மேல வந்துரும். 33 வந்து நமக்கு கீழ வந்துரும். சோ இது வந்து equation நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாமா? இனி அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? B transpose A transpose இருக்கு. சோ அப்ப ரைட் ஹேண்ட் சைடு equal to B transpose A transpose. B transpose A transpose நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ அத அப்படியே எழுதிரலாமா? 1 1 5 7 2 minus 1 என்ன வரும்? equal to 1 1 5 7 2 minus 1 into A transpose என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 1 2 2 9 8. so 5 1 2 2 9 8. so அவ்வளவுதான். இனி இத மல்டிப்ளை பண்ணி எழுதிரலாமா? equal to first row into first column. அப்போ 1 into 5 5 plus 1 into 2 2 plus 9 into 5 45. so same அதே தான் வரும். திருப்பி ரிப்பீட் ஆகும். so first row into first column 1 into 1 1 plus 1 into 2 2 plus 8 5s are 40. அடுத்தது second row into first column 7 into 5 35 plus 2 into 2 4.
இங்க மைனஸ் இருக்கனால minus 1 into 9 9. அடுத்தது second row into second column 7 into 1 7 plus 2 into 2 4. இங்க minus இருக்கனால minus 1 into 8 8. So இனி இது equal to என்ன வரும் 45 plus 5 வந்து 50 50 plus 2 52 வருதா. அடுத்தவங்க 40 43 வருதா. அடுத்து இங்க 4 minus 9 9ல 4 போச்சுன்னா minus 9 இருக்கனால minus 9ல plus 4 போச்சுன்னா minus 5 35 minus 5 வந்து 30 மாறும். இங்க 7 plus 4 11 11ல 8 போச்சுன்னா மீதி 3. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன வந்திருக்கு 52 43 33 வந்திருக்கு. இங்கேயும் அதே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ from 1 and 2 we get என்ன வந்திருக்கு நமக்கு AB the whole transpose equal to B transpose into A transpose. Hence it is verified. So நமக்கு verify பண்ண சொல்லியிருக்கனால verified. அவ்வளவுதான். ஓகேவா? இனி லாஸ்ட் 13th சம் பார்க்கலாம். அடுத்து 13th சம் பாருங்க. if a 3 1 minus 1 2 கொடுத்திருக்காங்க show that a square minus 5a plus 7 i2 equal to 0 அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு a என்ன கொடுத்திருக்காங்க 3 1 minus 1 2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ a ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்ம இது அவ்வளோத்தையும் டைரக்டா கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு போகலாம். a ஸ்கொயர்னா நம்ம a into a எழுதுவோம். அப்போ 3 1 minus 1 2 மறுபடியும் 3 1 minus 1 2. So இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் 3 3s are 9. இங்க மைனஸ் இருக்கனால minus 1 into 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் 3 into 1 3 plus 1 into 2 2. அடுத்த செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் minus 1 into 3 minus 3. இங்கே மைனஸ் இருக்கனால minus 1 into 2 minus 2. அடுத்தது செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம் minus 1 into 1 minus 1 plus 2 into 2 4. So equal to 8 வருமா. இங்க 5 வருமா. இங்க minus 5 இங்க என்ன வரும் 4ல 1 போச்சுன்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறோம். அப்ப 3. So 8 5 minus 5 3 வருது. ஓகேவா. இனி அடுத்தது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 5 into a கொடுத்திருக்காங்க. So a வந்து 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணிரலாமா. 5a equal to 5 into a என்னது 3 1 minus 1 2. So உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 3 15 5 into 1 5 5 into minus 1 minus 5 5 into 2 10. So இனி இப்போ இதுல அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து அதில் அவ்வளோத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. a square minus 5a plus 7 i2. ஸோ i2னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஸோ இது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8 5 minus 5 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் மைனஸ் 5 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 15 5 minus 5 10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் பிளஸ் 7 into i2. ஸோ 7 into i-னா 2 அதாவது 2 into 2 மேட்ரிசஸ் தான். அப்போ 1 0 0 1 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரலாமா. ஈக்குவல் டு 8 minus 15 8 minus 15 அடுத்து 5 minus 5 அடுத்து minus 5 இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி minus 5 plus 5 மாறிடும். அடுத்து 3 minus 10 அப்புறமா பிளஸ் போட்டுட்டு இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 1 7 7 into 0 0 7 into 0 0 7 into 1 7. ஓகேவா. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 8ல இருந்து minus 15 போச்சுன்னா மீதி என்ன வரும் 15ல 8 போச்சுன்னா நமக்கு 7 வரும் இல்லை minus 7 வரும். ஸோ அப்போ நான் இதில் எழுதுறேன் ஈக்குவல் டு minus 7. அடுத்தது அடுத்தது 5 minus 5 இல்லையா. அடுத்தது என்ன வருது நமக்கு 5 minus 5 0 minus 5 plus 5 0 3 minus 10 என்ன வரும் minus 7 வரும். ஸோ அப்போ இங்க minus 7 0 0 minus 7
போட்டுட்டு அடுத்தது ப்ளஸ் நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கு 7007 இல்லையா அதை எழுதிட வேண்டியதுதான் 7007. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க -7 + 7 0 + 0 0 + 0 0 + 0 -7 + 7. So equal to -7 + 7 0 0 + 0 0 0 -7 + 7 0. So equal to என்ன வந்துருது 0. அவ்வளவுதான் ஓகேவா. So hence verify, hence it is proved. அவ்வளவுதான் இதை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துட்டோம், அப்புறம் ஏ ஸ்கொயர் நமக்கு இங்கே ஏ ஸ்கொயர் -5a + 7a2 கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். இது வந்து ஏ ஸ்கொயர். அடுத்தது 5a கண்டுபிடிச்சிருக்கோம், 5a கண்டுபிடிச்சி எழுதிட்டு அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து அவ்வளோத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்புறம் அந்த 7 உள்ள ஒன்றுங்க மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுறோம் ரெண்டையும் நம்ம எழுதி ஆட் பண்ணால் நமக்கு 0 வந்துடுது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஓகேவா. தேங்க்யூ.